தனுசு ராசி அல்லது தனுசு லக்னக்காரர்களுக்கு மனதில் இருந்த கலக்கங்கள் எல்லாமே போகும். நம்ம யார் நமக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லுவோம், நான் யார் எனக்கே தெரியலையே அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி உங்களை பற்றின ஒரு அடையாளம் அப்படிங்கிறது உங்களுக்கே மறந்து போகிற மாதிரி இருந்திருக்கும். இப்போ நீங்கள் அதை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் வந்து ரொம்ப உங்களுக்கு நீங்கள் நல்லதுன்னு நினச்சி செஞ்ச காரியங்கள் எதுவுமே உங்களுக்கு அதுக்கு பெருசாக பலன் கிடைக்கல. ஸோ அதில் பெனிஃபிட் யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா அடுத்தவங்களுக்கு தான் வந்திருக்கும். உங்களுக்கு அதனால் ஒரு பெரிய பேரோ ஒரு அங்கீகாரமோ கிடச்சிருக்காது. ஆனால் இனி நீங்கள் யார் அப்படிங்கிறது தெரிய வரும். ஒரு வேலை மாதிரி இப்போ தான் ரீசெண்டாக உட்காந்துருக்கேன், எனக்கு இன்னும் இந்த இடத்துல என்னை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியல அப்படின்னா இப்போலேருந்து அந்த மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இடமாற்றமோ வேலை மாற்றமோ தொழிலில் புதுசாக எடுத்துக்க வச்சுருக்கக்கூடிய ஒரு முயற்சியோ அது எல்லாமே நல்ல விதமாக ஒரு பலனளிக்கும் காலமாக அது இருக்கும். நிறைய பேருக்கு ட்ராவல் மூலமாக தான் உங்களுக்கு பெனிஃபிட்டு. இப்போ வந்து ட்ராவல் தான் எனக்கு தொழில்னு வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணி நிறைய பேரை மீட் பண்ணி அந்த மாதிரி ஒரு சேல்ஸில் இருக்கிறவங்களோ மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வைப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சுப விரயங்கள்ங்கிறது நிறைய இருக்குது, ஆனால் அதுக்கேற்ற வருமானமும் வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா தனஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரே, அதனால் அதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது. அடுத்ததாக சொத்து பத்துக்கள் சம்மந்தமான முயற்சி ரொம்ப நாளாக டிலே ஆகி இழுபறியாக ஜவ்வு மிட்டாய் மாதிரி போயின்னு இருக்குன்னா அது எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ஒரு சொத்தை வாங்குறதுக்கு லோனுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்கவே இல்லை, அது அப்ரூவல் ஆகி வரும். இதை நான் நிறைய நாளாக சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நிறைய தனுசு ராசிக்காரர்கள் சொத்து வாங்கிட்டேன்னு எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம நாள் குறித்து கிரகப்பிரவேசமே பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல இதுதான். ஆனால் நிறைய சொத்து பத்துக்கள் சேரக்கூடியது, ஒரு வீடு வாகனம் வாங்குறது, இது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக நடக்கும். ஒரு வீட்டுக்கான ஒரு சுப செலவு அப்படிங்கிறத கட்டாயமாக இந்த காலகட்டத்தில் பண்ணி கொடுத்துருவார். பழைய வாகனத்தை வாங்கி அதை புதுப்பித்து ஒரு இதுவாக பண்ணுறது, இதெல்லாம் வந்து நல்லபடியாக எல்லாருக்குமே அது வந்து கைகூடக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. நான் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு போயிட்டு வரது தொலைவில் இருக்குது, ராத்திரி நேரம் ஆகுங்கிறப்போ மட்டும் கொஞ்சம் ரொம்ப வெகு நேரம் இரவு ட்ராவல் பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னே வீட்டுக்கு வந்து சேர்ந்துறதுங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பிரயாணத்தினால நல்ல ஆதாயம் உண்டு. படிக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தால் கூட ஓரளவு கோப்பப் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. எடுத்த கல்வி தகுதி நிலை அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதில் நல்லபடியாக அவங்க வந்து பாஸ் பண்ணி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக அதாவது இந்த ப்ராக்டிக்கல் அசஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் வரும் இல்லையா, அதில் எல்லாம் நல்லபடியாக ஷைன் பண்ணுவாங்க. அதில் எந்த குறைகளுமே கிடையாது. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி வந்து நகர்ந்து போயிட்டே இருக்கார். அவர் யார் கூட சேரார், அடுத்து கேத்துவோட போய் சேர போகிறார். வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் மனசு குறை, நான் எவ்வளவோ நான் பண்ணேன் ஆனால் எனக்கு வந்து அங்கே ஒரு திருப்தியே இல்லை, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை மட்டும் நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்காதீங்க. அதுவே உங்கள் மனசில் பதியும். எதிர்ப்புகளை முறியடித்து நீங்கள் மேலே வருவீங்க, ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் போன இடத்துல உங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த பொறுமையும் நிதானமும் மட்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். 8ஆம் இடத்துல போய் சூரியனும் பயிற்சியாகி வரப்போகிறார். குருவும் அங்கே தான் இருக்கார். சுக்கிரன் சிறிது நாட்கள் இருந்துட்டு அவர் தனியாக 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். இது வந்து உங்களுக்கு தகப்பனார் வகையில் உங்களுக்கு என்ன நல்லதுகள்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். அதில் எந்த குறையுமே வைக்காது. ஆனால் உங்களுக்கு வந்து தகப்பனாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அவருக்கு ஏதாவது நீங்கள் சுப விரயங்கள் ஏதாவது பண்ணுறதா இருக்கும், அப்பாக்கோடைய தேவைகளுக்காக நீங்கள் ஏதாவது செலவு பண்ணுவீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்புறம் அப்பா வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கடன் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதற்கு ஏதாவது ஒரு முன் பணமாக அவர் கொடுத்து உதவும், அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். தகப்பனார் ஆதரவு நல்லபடியாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது.